ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் யாவரையும் உமது மேய்ச்சலின் ஆடுகளாய் இங்கே கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் எப்போதும் உடைய மேய்ச்சலை கண்டடைந்த ஜனங்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். இப்போது இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய திருப்பிரசனத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா எண்ணிக்கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே வேர்விட்டு வளர எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். மீட்பெச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளுங்க பரலோக பிதாவே, ஆமாம். ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக 24வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 24. என்னையும் ஜனமாய் நினைந்தே இந்தீர் உன்னத வெளிப்படுத்தல் நிறைவா. பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாய்கையிலே, பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாய்கையிலே, பரிந்து தேவ அன்பினை காட்டியே, பரிந்து தேவ அன்பினை காட்டியே பட்சமாய் பிரித்தெடுத்தீ, பாரில் பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளா நிறைத்தீ, பாரில் பரிசுத்தராகுதற்காய் கதருமப்போ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமப்போ, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே வாஞ்சித்து கதறிடுதே, வானிலும் இந்த பூவிலும் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைந்தே, வானிலும் இந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைந்தே. சியோனிலே நீ சிந்தை வைத்தீ, சேர்ந்தொண்டாய் கட்டுதற்கா, சியோனிலே நீ சிந்தை வைத்தீ, சேர்ந்தொன்றாய் கட்டுதற்காய் திவ்ய அபிஷேகம் தந்தம்மை நிறுத்தி, திவ்ய அபிஷேகம் தந்தம்மை நிறுத்தி சேர்த்தீரே சுத்தருடன், சேதம் வராமலே காத்ததினா உம்மை சேவிப்பேன் நித்திய நித்தியமா, சேதம் வராமலை காத்ததினால் உம்மை சேவிப்பேன் நித்திய நித்தியமா.
ஜெயமிந்திரே. அல்லேலூயா துதி கன மகிமை உம் நாமத்திற்கே கீதம் சாற்றிடுவோம். அல்லேலூயா துதி கன மகிமை உம் நாமத்திற்கே கீதம் சாற்றிடுவோம். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிவே. இயேசுவை போல் நல் நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல் நல் நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக 162வது பாடலை பாடுவோம். பாடலன் 162. துதிசை மனமே நிதம் துதிசை. தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றிலையும் அவர் எவ்வளவாய் நம் பல பாடுகள் என்று நேர்ந்த போதும் அவர் நம் காவலனாய் இருந்து நம்மை பாதுகாத்து, இப்படி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பாடலை தேவனை துதித்து பாடுவோம். துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதிசை மனமே நிதம் துதிசை. முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே. துதிசை மனமே நிதம் துதிசை. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நிதம் துதிசை. சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதிசை மனமே நிதம் துதிசை. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக 194வது பாடலை பாடுவோம். 194வது பாடல். கர்த்தர் வீட்டை கட்டாராகில். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அதை கட்டும் முந்தன் பாடு வீருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் விருதா. கர்த்தர்
சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தா நீ பாக்கியம் கண்டடைவார். ஹல்லேலூயா.
நாம் எல்லோரும் எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் இம்மட்டுமா எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை இம்மட்டும் கைவிடாமல் ஆண்டவரே, நாங்கள் பாவியை நாங்கள் மாயையிலே அமிழ்ந்து கொண்டிருக்கும் போதும் எங்களை நீர் பட்சமாய் உம்முடைய அன்பை காமித்து எங்களை பக்கமாய் நீர் இழுத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அழிகின்ற இந்த உலகத்திலிருந்து நீர் எங்களை வேறு பிரித்து ஆண்டவரே, சேற்றிலிருந்து எங்களை தூக்கி கண்மலையிலே நீர் எங்களை நிறுத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களை உயரமும் உன்னதமான நல்ல ஒரு சிங்காசனத்தில் இருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் எப்போதும் பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் உம்மை ஓயாத தூதர்கள் துதிப்பதைப் போலவே நாங்களும் உம்மை துதிக்கிற அந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ எங்கள் ஓருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து எங்களை தூக்கி உன்னதமான ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. விலையேறப்பெற்ற உம்முடைய சத்தியங்களையும் விலையேறப்பெற்ற உம்முடைய ஜீவனையும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த திருடன் திருடி எங்களை கொண்டு அழிக்கிற அந்த சாத்தானுடைய கையிலிருந்து எங்களை மீட்டு நாங்கள் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் என்ற அந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே நல்ல மெய்ப்பராய் உம்முடைய ஜீவனை தந்து ஆண்டவரே, நாங்கள் வழி தப்பி சென்ற போதும் எங்களை தேடி வந்து மீட்டு ரட்சித்ததற்காக உம்முடைய அந்த விலையேறப்பெற்ற அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அந்த மாது கண்களின் நீரை அன்பரே பாதம் ஊற்றினாளே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை இம்மட்டுமாய் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாங்கள் வழி விலகி சென்று விடாமல் எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாது தன்னுடைய கண்களின் நீரை உம்முடைய பாதத்திலே தன் வடித்து அதை பூஜித்தது போல நாங்களும் எப்பொழுதும் அந்த ஓயாது உமக்கு நன்றி செலுத்துகிற நல்ல நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. எப்போதும் அதை இழந்து விடாமல் இருக்க உதவித்தாரும். தொடர்ந்து நீரே வழிநடத்தும். மீட்பரசருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிகளும் பரலோக பிதாவே, ஆமென். நாம் துதி செலுத்தலாம் ஒருவர். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஆதியாகமம் 6:8, அங்கே 6வது அதிகாரத்திலே நாம் நோவாவை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த நோவாவை குறித்து இதில் 8வது வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று. அந்த நோவாவினுடைய வாழ்க்கை அந்த நாட்கள் என்பது நாம் அதில் முந்தின வசனங்களிலே படிக்கும்போது அதில் அந்த 5வது வசனத்தில் படிக்கும்போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அந்த நோவாவை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் கிட்டத்தட்ட அவர் ஒருவர்தான் அநேக நாட்களாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை எச்சரித்து பேசி கொண்டிருந்தார். அநேகர் சுற்றி வழி விலகி செல்கிற ஒரு காலத்திலே அந்த நோவா வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே அவர் சுற்றி இருக்கிறவர்களுடைய அந்த பின்வாங்குதலினாலேயோ அவர்களுடைய அந்த அக்கிரமத்தினாலேயோ அதனாலே அவர் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய ஜீவியத்தையும் அவர் இழந்து விடாமல் அவர் தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தமமான ஒரு ஜீவியத்தை அவர் செய்து வந்தார். எனவே அதை இந்த 8வது வசனத்திலே படிக்கும்போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் படிக்கிறோம். தேவன் அதை பார்த்து அவருடைய கண்களால் அந்த நோவாவை நோக்கி பார்த்து அவருக்கென்று அவர் கிருபை கிடைத்தது என்று நாம் படிக்கிறோம். எனவே நம்முடைய இந்த வாழ்க்கையிலையும் இது போன்று நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையோ சுற்றி இருக்கிற சிலர் பின்வாங்குகிறதையோ
இல்லை ஒரு கூட்டம், ஒரு மெஜாரிட்டி என்று அதை பார்த்தோ நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை வாழ்வதென்பது மிக ஆபத்தானது. நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக வாழ்ந்து, இந்த வசனத்திலே நாம் படிக்கிறது போல, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல, நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஜீவியத்தை தேவன் தனிப்பட்ட முறையிலே பார்த்து, நாம் அவருக்கு முன்பாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து, அவர் நமக்கும் இந்த வசனம் சொந்தமாகிறது போல நம்முடைய வாழ்க்கைக்கும் கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்ற மாறுதல் அடைவதையே மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு தரத்திலேயே நம்முடைய சபை வாழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தரத்தையே நம்முடைய சபை நம் ஒவ்வொருவரிடத்திலையும் எதிர்பார்க்கிறது. இங்கே நாம் எத்தனை பேர் ஒரு மனுஷருடைய தயவை நோக்கியோ என்று வராமல், நாம் கர்த்தருடைய அந்த நோவாவுக்கு கிடைத்தது போல கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்ற நம்முடைய தனிப்பட்ட தேவனுக்கு முன்பாக ஜீவிக்கிற அந்த ஜீவியத்தையே எத்தனை பேர் நாம் சபையிலே அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஒரு தேவனுக்கு முன்பாக நாம் கர்த்தருடைய கிருபை கிடைக்கும்படியாக ஒரு ஜீவியத்தை செய்கிறோம் என்பதையே நாம் நம்முடைய சபையிலே ஒரு தரமாக வைத்து நம்முடைய சபையானது எதிர்பார்க்கிறது. எனவே அப்படிப்பட்ட கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது என்பது அது மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை நம் சபையில் இருக்கிற நம் ஒவ்வொருவரும் பெற்று வாழ வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். நாம் இதை இன்னும் படிக்கும்போது எசேக்கியேலுடைய புத்தகத்திலே, எசேக்கியேல் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது இங்கே தேவன் 3 நபர்களை குறித்து சொல்கிறார். நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அதற்கு முன்பான வசனங்களிலே நாம் படிக்கும்போது தேவன் அந்த உலகத்தை அழிப்பேன் என்று ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். 13வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்படி ஒரு எங்குமே ஒரு தேவனுக்கு விரோதமாக அவர்கள் அக்கிரம் செய்வதனால் தேவனுடைய கோபாக்கனை மூண்டு அங்கே அவர் ஒரு அழிவை குறித்து அங்கே பேசும்போது, இங்கே அந்த 14வது வசனத்திலே, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். இதை ஆங்கிலத்திலே நாம் படிக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் சுற்றிலும் இருந்து தேவன் அதை அழிப்பதற்கென்று ஒரு முடிவெடுக்கிற வேளையிலேயும் இந்த 3 நபர்களும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதியாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் நிமித்தம் அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள் என்று அதை படிக்கிறோம். இந்த 3 நோவா, யோபு, தானியேல் ஆகிய 3 அந்த தேவனுடைய அந்த மனுஷர்களும் அவர்கள் வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்தவர்கள். அந்த அவர்கள் தங்கள் சந்ததியிலே தங்கள் காலங்களிலே அவர்கள் தேவனுக்கு முன்பாக அவருடைய உண்மையாக இருந்து அவர்களுடைய கண்களிலே தயை கிடைத்து அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலே இதில் படிக்கிறது போல அந்த அழிவிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள். நாம் நோவாவை குறித்து படிக்கும்போது அந்த சூழ்நிலையிலே அங்கே சுற்றி அக்கிரமம் மிகுதியாக இருந்து எல்லாம் மிக மோசமாக சூழ்நிலை இருந்த போதும் நோவா ஒரு தனி மனிதனாக அநேக அந்த ஆண்டுகள் தேவனுக்கு முன்பாக அந்த மனுஷர்கள் எல்லார் மத்தியிலேயும் அந்த பின்வாங்கி போன பலர் மத்தியிலேயும் அவர் தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையான ஜீவியம் செய்தார். அதை தேவன் பின்பாக அங்கேயும் ஒரு அழிவை அந்த ஜலப்பிரளயத்தின் மூலமாக அழிவு என்று வரும்போது நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே தயை கிடைத்து அவர் அந்த பேழையின் மூலமாக காக்கப்பட்டார். நாம் தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அங்கே அந்த பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாக எடுத்து செல்லப்படுவார்கள். ஆனால் அவர் தன்னுடைய இருதயத்திலே தீட்டான ஒன்றையும் நான் தொடமாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டவராக அவர் தேவனுடைய கிருபையை பெற்று ஒரு கவர்னராக ஒரு நல்ல ஒரு போஸ்டில் இருக்கும்போது அங்கே ஒரு அரச ஆணை வருகிறது. இந்த அரசனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று ஒரு ஆணை வரும்போதும் தன் சொந்த தேவனை அந்த ஏதோ ஒரு லாபத்துக்காகவோ என்று இல்லாமல் அவரை விட்டு கொடுக்காமல் அங்கேயும் தனியே மனிதனாக உறுதியாக நின்று தேவனை 3 வேளை அவர் ஜெபிக்கிறதை விட்டுவிடாமல் அங்கே உறுதியாக செய்தார்.
அநேக வேளைகளிலே ஏதோ ஒரு லாபம் என்பதற்காக இங்கே அந்த தானியேலுக்கு தேவனை ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு விக்கிரகத்தை வணங்கு என்று ஒரு ஆணை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் அதற்கு அடிபணிய மறுத்து தேவனை சேவிக்கிறதிலே அவர் உறுதியாய் நின்று கொண்டிருந்தார். ஆனால் அநேக வேளைகளில் ஏதோ ஒரு சின்ன சின்ன லாபங்களுக்காக ஏதோ ஒரு விக்கிரகம் போன்ற ஏதோ ஒன்றுக்காக நாம் தேவனை விட்டு வணங்கி செல்கிறவர்களாக சென்றுவிட முடியும். அப்படிப்பட்ட ஒருவர்களாக இல்லாமல் இந்த தானியேல் நின்றது போல உறுதியாக அங்கே சுற்றி ஒருவரும் இல்லாவிட்டாலும் அவர் தனியாக அங்கே நின்றார். தனியாக நின்றதினால் அவரை சிங்கக்கெபியிலே தூக்கி போட்டார்கள். அங்கேயும் அவர் தனியாக இருந்தது போல்தான் இருந்தது. ஆனால் தேவன் அங்கே கூட வந்து அந்த அழிவிலிருந்து அவரை மீட்டு பாதுகாத்தார். அடுத்ததாக நாம் யோபுடைய சூழ்நிலையில் பார்க்கும்போது அவர் தேவனுக்கு முன்பாக நீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது சாத்தான் தேவனிடத்திலே வந்து அவனை நீர் அதிகமான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்ததினால் தான் அவன் இப்படி உண்மையாக இருக்கிறான், எனவே அவனுக்கு கொஞ்சம் சோதனையை கொடுத்து பாரும் என்று சொல்லும்போது அங்கே யோபுனுடைய வாழ்க்கையிலே அநேக சோதனைகள் வருகின்றது, அநேக இழப்புகளை அவர் நேர்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அவர் கடைசியிலே அவருடைய மனைவி கூட தேவனை நீர் தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற அந்த ஒரு தனிப்பட்ட நேரத்தில் வரும்போது கூட அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அந்த தனிப்பட்ட நேரத்திலேயும் தேவனுக்கு முன்பாக அவர் உண்மையாக நின்றார். எனவே தேவன் அவரையும் அது எல்லாம் கொஞ்ச காலம் அழிவு போன்ற ஒரு இழப்பு போன்ற சூழ்நிலை என்று இருந்தாலும் தேவன் அதிலிருந்து மீட்டு ரட்சித்து இரட்டத்தனையாக திரும்ப கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனவே இது போன்ற தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்த அந்த தேவனுடைய அந்த தாசர்களை நாம் இந்த எசேக்கியேலில் படிக்கிறது போல தேவன் அவர்களை நோவா, தானியேல், யோபு என்ற ஆகிய இந்த 3 புருஷர் என்று அவர்களை பின்பாக எடுத்து காட்டுகிறார். அந்த சுற்றி அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்களும் அந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக ஓடுகிறவர்களாக இல்லாமல் தாங்கள் தேவனின் மீது கொண்டிருக்கிற அந்த வைராக்கியத்தை அவர்கள் காத்து கொண்டவர்களாக அதை எந்த சூழ்நிலைக்கும் அதை இழந்து விடாமல் தேவனோடு அந்த தேவனுக்கு முன்பாக நோவாவுக்கு கண்களிலே கிருபை கிடைத்தது என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அவர்கள் பெற்று வாழ்ந்தார்கள். எனவே இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கிற அவருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்து ஜீவிக்கிற அந்த ஒரு ஜீவியத்தையே நாம் யாவரும் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சபையானது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டிலே தான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டில் தான் நம்முடைய சபை என்று நின்று கொண்டிருக்கிறது. நாம் சத்தியத்தை வாங்குகிற ஒரு சபையாக தான் இருக்கிறது, எப்போதும் சத்தியத்தை விற்கிற ஒரு சபையாக இல்லை. நாம் தேவ அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு சபையாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட சபையில் இருக்கிற நாம் எப்போதும் ஒரு மனுஷீக தயவு என்றோ ஒரு மெஜாரிட்டி என்ற ஒரு சுற்றி இருக்கிற அந்த இழுப்பை பெற்று அதற்கு பின்னாக ஓடுகிறவர்களாக இல்லாமல் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டெடுத்த தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாக இருந்து அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றவர்களாக நாம் வாழும்படியாகவே நாம் அதை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் இன்னும் ஏசாயாவுடைய புத்தகத்திலே 53வது அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 2வது வசனத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார் என்று. அதில் ஆங்கிலத்திலே இதை தெளிவாக போட்டிருக்கிறார்கள். அதை இயேசு அவர் பிதாவுக்கு முன்பாக ஒரு வறண்ட நிலத்திலே அவர் அந்த இளம் கிளையைப் போல அவர் வேர்விட்டு வளர்ந்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் சென்று கொண்டிருக்கும் போது நாம் தனிப்பட்ட முறையிலே தேவனுக்கு முன்பாக நாம் சென்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அதிலே நாம் வேர்விட்டு நாம் இளங்கிளையைப் போல வளர வேண்டும். அது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஒரு தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எனவே அதை நாம் தனிப்பட்ட முறையிலே தேவனுக்கு முன்பாக நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் நாம் வேர்விட்டு வளர்கிறவர்களாக நாம் மாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியரிலே 6வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நாம் படிக்கிறது போல நாம் நம்முடையவர்கள் அல்ல, தேவன் நம்மை அடுத்த வசனத்திலே நாம் படிக்கிறது போல கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று நாம் படிக்கிறோம். தேவன் அப்படி கிரயம் செலுத்தி நம்மை அவர் மீட்டெடுத்து இப்போது நாம் முழுவதுமாய் நாம் தேவனுடையவர்கள், நாம் நம்முடையவர்கள் அல்ல. எனவே நாம் நம்முடைய இஷ்டங்களுக்கோ நம்முடைய விருப்பத்திற்கோ இடம் கொடுத்து நாம் இந்த தேவனுக்கு முன்பாக ஜீவிக்கிற ஜீவியத்துக்கு விட்டு வழி விலகி செல்கிறவர்களாக இல்லாமல் நம்மை கிரயத்துக்கு மீட்டு ரட்சித்த அந்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்முடைய அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு
என்னை பின்பற்றி வர கடவன் என்பது போல நாம் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நாம் அன்றாட தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த சிலுவையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வாழ்ந்தார் என்ற அந்த வாழ்க்கையை நாம் சீரியஸாக வாழும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த ஆண்டிலே நாம் இது போன்ற அந்த தனிப்பட்ட முறையிலே நாம் வேர்விட்டு அந்த வாழ்கிற அந்த ஜீவியம் என்பது நாம் இல்லாதவர்களாக இருக்கும்போது இந்த ஆண்டிலே நம்முடைய ஜீவியம் என்பது கனியில்லாத ஒரு ஜீவியமாக மாறிவிட முடியும். எனவே நாம் விழிப்புள்ளவர்களாய் நம்மை வைத்திருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் சுற்றி இருக்கிற அந்த ஈர்க்கிற அந்த பகுதிகளுக்கு நம்மை விட்டு கொடுக்காமல் நாம் தேவனுக்கு முன்பாக அவர் அந்த வறண்ட நிலத்திலே வேர்விட்டு வாழ்ந்தது போல நாமும் நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் தேவனை நோக்கி பார்த்து அதில் வேர்விட்டு வாழ்ந்து நாம் அதிக கனிகளை அதிக விளைச்சலை கொடுக்கிறவர்களாக நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான இதை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் யாவரும் இந்த வாழ்க்கையை பெரும்படியாகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் பெற்று சுதந்திரித்து வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அதாவது நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதை கண்டுபிடிப்பீங்க, தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்ன்ற வார்த்தையின்படி நோவா அதை தேடினார். அதனால் அவருடைய கண்களில் தயவு கிடைச்சிது. நோவாவுக்கு அவரை கர்த்தரை தேவனை என்னுடைய பிதாவை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையோட நோக்கமாக வச்சுருந்தார். அங்கே பேசப்பட்ட 3 சகோதரர்களுமே 3 பரிசுத்தவான்களுமே அப்படி வாழ்ந்தவங்க தான். நான் ஒரு ராஜாவை திருப்திப்படுத்தணும்னு விரும்பலை, நான் என்னை சுற்றி இருக்கவங்களை திருப்திப்படுத்தணும்னு விரும்பலை. இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார், உன் கண் தெளிவாக இருந்தால் உன்னுடைய உடல் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். மத்தேயுவில் 5ஆவது அதிகாரத்தில் சொல்லுவார். நான் எப்படி பார்க்குறேன்றது தான் எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகவே இருக்கும். ஏற்கனவே பிரதர் ஒரு தடவை அழகாக அதை விரித்து காமிச்சாங்க. அதாவது உலகத்துக்காக ஓடுறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். நான் உலகத்தை பிரியப்படுத்தி உலகத்தில் சந்தோஷமாக முன்னேறி போகணும், உலகத்தில் நான் சாதிக்கணும், என்னோடய பேரை நிறுத்தணும்னு நினச்சேன்னா எனக்கு அங்கே பணம் வேணும், உலகப்பொருள் ஒன்று வேணும். அது உலகப்பொருள்ன்றது பணமாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களோட தயவாக இருக்கலாம், மனுஷங்களோட பெரிய பொசிஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி நான் தேவனை பிரியப்படுத்தி நான் வாழணும்னா, இந்த மாம்சத்தில் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்து ஆகணும்னா அதுக்கு எனக்கு கிருபை 100% வேணும். கிருபை மட்டும்தான். நான் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யவே முடியாது, எந்த காலத்துலேயும் நிச்சயமாக செய்யவே முடியாது. நான் கிருபையை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லா நேரங்கள்லையும் கிருபையை மட்டும்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்ன்றது மட்டும் நான் என்னை பரிசோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு என்ன ஆனாலும் கர்த்தர், அதாவது நம்ம இப்படி யோசிக்கிறோம், என்னுடைய சாப்பாட்டுக்கு நாளைக்கு வழி இல்லை அப்படின்னா நம்ம இல்லை, யாருமே அப்படி இல்லை. நாளைக்கு காலையில் என்னோடய சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற நிலைமையில் யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தாலும் அதுக்காக கவலைப்படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ சாப்பாடே இல்லாத நேரத்தில் கூட நீ அதுக்காக கவலைப்படாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, நான் என்னோடய சூழ்நிலையில் என்னென்ன என் முன்னாடி என்னை பயமுறுத்தியிருக்க பிரச்சனைலாம் யோசிச்சிங்கன்னா அதோட ரொம்ப சிம்பிளாக தான். அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். கர்த்தர் உண்மையிலே நல்லவர். அவரை தேடுறவங்கள அவர் ஒரு நேரமும் கைவிட்டதில்லை. அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தர் இந்த பாதையில் நான் நடத்தியிருக்காரு. நான் இன்னும் அதிகமாக இதில் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வார்த்தை தந்ததுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த கர்த்தர் பேசின அந்த நோவாவை பற்றி நம்ம பார்க்குறோம். நோவா கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு முன்பாக அவர் வாழ்ந்தனால ஒரு பேழையை உருவாக்கி அவரை பாதுகாத்திருக்குன்னு நம்ம படிக்கிறோம். அதே போல் தான் நம்மளும் கர்த்தருக்கு முன்பாக நம்மளுக்கு வழிவிட்டு தேவன் சொல்கிறது மூலம் தேவனுக்கு முன்பாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்மளும் தேவனுக்கு முன்பாக வாழ தேவன் எனக்கு உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உத்தரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடம் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படி தேவன் நம்மளுக்கு உத்தரங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அந்த உத்தரங்களிலும் நாம் தேவனை விட்டு விலகிவிடாதபடி தேவனில் நடக்க தேவன் எனக்கு கிருபை தந்து வழிநடத்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள், அதுவும் பொறுமையோடு ஓடுங்கள். தேவனும் அந்த நமக்கு முன்மாய ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஓட, தேவன் அவர்களோட வழியில் நடக்கவும் அவருடைய சத்தியத்தின்படி நடக்கவும் தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை தந்து என்னை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
நோவாவுக்கு வந்து தேவனோட கண்களில் கிருபை கிடைத்தது போல் நமக்கும் எப்படியோ குடும்ப பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கைகள் எவ்வளவோ இதில் நம்ம பட்டு எவ்வளவோ இதை தேவனை நம்ம ஒதுக்கி வாழும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவரை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த வார்த்தையின்படி நடந்து வரும்போது எனக்கும் அவரோட கண்களில் வந்து கிருபை கிடச்சிச்சு. ஆனால் அது மட்டும் இப்போ வந்து எனக்கு போதாதான் இருக்குது. என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் பேர குழந்தைங்க, என் சொந்த ஜனங்க எல்லாருமே வந்து நோவாவையும் அவர் குடும்பத்தையும் பேழைக்குள் தேவன் பெரும் வெள்ளத்தில் பேழைக்குள்ள தேவன் ஒன்று சேர்த்தது போல் ஆசீர்வதித்தது போல் என்னையும் என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் என்னை சுற்றி இருக்க அனைவரையுமே என் தேவன் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நான் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு தேவன் எப்பொழுதும் அவரை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தந்து அவர் வார்த்தையின்படி நான் நடக்கணும்னு சொல்லி என் தேவாதி தேவனை நான் வேண்டிக்கிறேன். எப்போதுமே நான் ஆண்டவர் பிள்ளையா, நான் மறிக்கும் வரையும் நான் ஆண்டவர் பிள்ளையாகவே இருந்தும் மறிக்கணும். என் குடும்பமும் அனைவருமே நான் சொல்லணும் ஆண்டவருக்குள்ளே வரணும். இன்றைக்கி நான் ஆண்டவருக்குள்ளே வந்து எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளோ நல்ல விதமாக நான் இருக்கணும். இந்த சந்தோஷத்தையும் இந்த ஒரு இதையும் எல்லாரும் அனுபவிக்கணும் எங்கள் குடும்பத்தில். இதுதான் என்னோட இது. என் ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நல்லா கேட்டது போல் கர்த்தருடைய கிருபை வந்து என் வாழ்க்கையிலையும் நிறைய நன்மைகளை கொடுத்துருக்கு. நான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற காலகட்டத்தில் எனக்கு அநேக போராட்டங்கள், அநேக சோதனைகள், அநேக வேதனைகள் இதெல்லாம் என்னை தாக்கும்போது நான் பல நேரம் வந்து ஒரு கிறிஸ்தவல் அப்படிங்கிறதே மறந்து ஒரு உலகத்தரமான வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர்வடைய முடிஞ்சது. உலகத்தை நான் வந்து வெறுத்துட்டேன் அப்படிங்கிறத வாய் வழியாக நான் சொன்னாலும் அதை நான் எந்த அளவுக்கு உள்ளே இன்னும் நான் நேசிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு ஆண்டவர் புரிய வச்சார். இன்றைக்கி இப்போ இருக்கிற நான் சத்தியத்தை நான் எப்போ அதாவது கேட்டாலும் சத்தியத்தை நான் வாசித்தாலும் எனக்குள்ளே வந்து அந்த நேரம் மட்டுமே நான் ஆண்டவரை தேடுற ஒரு மகளாக இருந்திருக்கேன். ஆனால் நான் அந்த சூழ்நிலையில் கத்தர் சொன்ன வார்த்தைகளை நான் பிடிச்சி நிலையாக என் இருதயத்தில் நிறுத்தியிருக்கேனா அப்படின்னு பார்க்குறப்போ எனக்குள்ளே அது ஃபெயிலியராக தான் இருந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு, நம்பிக்கைங்கிறது நான் அறிக்கையிடுறேன், ஆனால் அவர் என்னை வந்து அன்பு வச்சிருக்கேன்றது தான் அவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா நான் இந்த சூழ்நிலைகளில் வந்து நான் விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கக்கூடிய பலனை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அது எனக்கே தெரியாது. நான் சில நேரம் சூழ்நிலையை பார்த்து கோவப்பட்டுருவேன், எரிச்சல் அடைஞ்சிருவேன், எல்லார்ட்டையும் வீட்டில் உள்ளவங்க மேலெல்லாம் ஒரு வெறுப்பை காட்டிடுவேன். ஆனால் நான் ஏன் அப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. கொஞ்சம் நேரம் கழித்து அதை சில ஆலோசனைகளுக்கு அப்புறமோ இல்லை சில உணர்த்துதல்களுக்கு அப்புறமோ நான் புரிஞ்சு பார்க்குறப்ப தான் எனக்கு புரியுது, நான் உண்மையிலே வந்து இந்த சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவளாக நான் நடந்துக்கல. அப்போ இந்த சூழ்நிலைக்கு தான் நான் அடிமையாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் உணர்வடைஞ்சேன். இனி வர காலத்தில் நான் அப்படி இருக்காமல் எந்த சூழ்நிலையிலையும் இன்றைக்கி கேட்டது போல் அந்த தானியேல் வந்து நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வந்து அவர் அந்த ராஜாவை வந்து சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் அந்த சூழ்நிலையில் வந்து உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனா, தேவனுடைய அன்பை அவர் வந்து ருசித்தவராக நிலச்சி நின்று அந்த சூழ்நிலையை ஜெயிச்சு அவர் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவர் மூலமாக அநேகர் சாட்சியாகவும் இருந்து அந்த நேபுகாத்நேச்சர் அந்த ராஜாவும் தேவனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதை கொடுக்குற அளவுக்கு அவர் சாட்சியாக நின்னது போல் நானும் என்னுடைய சூழ்நிலைகளையும் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கணுங்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன். இனி வர காலத்தில் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்து ஆசீர்வதிப்பாங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று கூட கேட்டது போல் நோவா சுற்றியுள்ள மனுஷர்களையும் அவங்க எப்படி இருக்காங்களோ பார்த்து அதை ஆதாரமாக வச்சு ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பை வைத்துக்கொள்ளாமல் அவர் எத்தனை சூழ்நிலைகள் வந்து எதிர்மறையாக இருந்தாலும் ஒருவேளை அவர் தனி மனுஷனாக தான் விசுவாசிக்கணும் ஆண்டவர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அவர் ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரம் வாழ்ந்து ஒரு தனி மனிதனாக ஆண்டவரை வந்து அவர் உண்மையாக சர்வ் பண்ணார். என்னோடய வாழ்க்கையிலையும் நான் அநேக நேரத்தில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரம் வாழணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருந்தாலும் அநேக நேரத்தில் அதில் தடுமாறுறதை நான் வந்து அநேக நேரம் நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொரு தடவையும் ஜெபிக்கிறதெல்லாம், ஆண்டவரே நம்முடைய பார்வைக்கு முன்பாக தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் அநேக நேரத்தில் ஒரு மனுஷருக்கு பயப்படுகிற பயம்,
ஒரு சூழ்நிலையை கண்டு அதை பெருசாக நினைக்கிறது, சூழ்நிலைக்குள்ளே போகிறது, இல்லை என்னையே நான் பார்க்குறது, இது வந்து அநேக நேரங்களில் வந்து ஒரு தடுமாற்றத்தையும் ஒரு ஃபெயிலியரே உண்டாக்குறத வந்து நான் அநேக நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுகிற பயம் இருந்தால், ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கை இருந்தால், சுற்றியுள்ள சூழ்நிலைகளால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய ஆதாரமாக வந்து ஆண்டவர் இருக்கார் அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். அதே போல் இன்று கேட்டது போல் இந்த நம்ம சபைக்கு வரோம், இந்த ஆண்டவரோட வார்த்தையை கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக சபை வந்து இங்கே முழுவதுமாக ஆண்டவரோட ஆளுகையில் இருக்கிறது எல்லாம் உண்மையாகவே இருந்தாலும், நான் இங்கே வர்றதுனால மாத்திரம் வந்து நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருவேன். இந்த சத்தியங்களெல்லாம் நான் தெரிந்து கொள்ளாத சத்தியங்களை கேட்கும்போது, இப்படியெல்லாம் இருக்கோ, இதுதான் இந்த சத்தியமா, இதற்கான அர்த்தம் இதுதானோ அப்படின்லாம் நான் உணரும்போது, வெறும் இந்த உணர்ந்து கொள்வதனாலேயோ கேட்கறதுனாலையோ இல்லை ஒருத்தரோட வாழ்க்கையை நான் வெளியே நின்று பார்க்குறதுனாலையோ மாத்திரம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சும் நடக்காது. ஒரு நாளும் என்னோடய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வந்து இதை வெறும் கேட்குறதுனால நடக்காது அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்து கொண்டேன். நிறைய பேர் கூட நம்ம சேர்ந்து இருக்கும்போது நம்மளும் அதே மாதிரி வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு மாய்மாலம், ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். நான் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட எனக்கு இருக்கிற உறவு எந்த அளவில் இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமாக என்னோடய வாழ்க்கை இருக்கா, அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அவர் கற்பித்திருக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்காங்கிறத உற்று நோக்கும் பொழுது தான் அங்கேருந்து நான் ஜீவனை பெற்று அந்த ஜீவனை நான் வந்து நான் சபைக்கு தரும் பொழுது தான் அது நிஜமாகவே ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை வந்து எனக்கு பர்சனலாகவும் தரும், சபைக்குமே அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா கேட்குறதுனாலையோ இல்லை 4 பேரை பார்க்குறதுனாலையோ மாத்திரம் எனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி வந்துடாது அப்படிங்கிற உண்மையை நான் வந்து அறிந்து கொண்டேன். இன்னும் அநேக விஷயங்களில் வந்து என் கண்கள் திறக்கப்பட்டு அநேக விஷயங்களில் வந்து உண்மை தோலுரித்து நான் உண்மையான ஒரு பக்தியோட ரொம்ப சின்சியராக ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரம் ஜீவிக்கணும் அப்படின்னு வந்து நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார்னு விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நாங்கள் சுற்றி இருக்கிறவைகளை பார்க்காமல் எந்த சூழ்நிலையிலையும் உமக்கு முன்பாக நாங்கள் வாழ, ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ எங்கள் ஒருவருக்கு உதவி செய்யணுமா எண்ணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவையே நாங்கள் எப்போதும் நோக்கி பார்க்கிறவர்களாக, ஆண்டவரே, எப்போதும் எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் உமக்காக வைராக்கியமாய் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் நிற்கிறவர்களாக எங்களை நீர் கிரயத்துக்கு கொண்டீர் என்பதை நாங்கள் எப்போதும் உணர்ந்து எப்போதும் நாங்கள் எங்களை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.